நம்ம ரீசெண்டா எற்காடு போனப்ப பைக் ஓட்டி ஓட்டி லைட்டா வயிறு பசி எடுக்குது. எற்காட்லயே ஃபேமஸா இருக்க பிரபாகரன் உணவகத்துக்கு ஆப்போசிட்ல பிரியதர்ஷினி ஹோட்டலுக்கு தான் போயிருந்தோம். அங்க உள்ள போனதா ஒரு பெரிய ஷாக் கொடுத்தாங்க. அது என்னன்னு சொல்லி உள்ள போக சொல்றேன். அங்க ஆம்பியன்ஸ்மே உண்மையிலே சூப்பரா தான் இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம நம்ம எங்கள்கிட்ட ஒரு வெஜ் மீல்ஸும் சிக்கன் பிரியாணியும் வாங்கியிருந்தோம். அந்த மீல்ஸ் பாத்தீங்கன்னா நான் தான் வாங்கியிருந்தேன். அதுக்கு ஒரு தலவாழை இலை போட்டு அது கூட 2 பொரியல் வச்சு ஒரு ஆள் சாப்பிட்ற அளவுக்கு சாப்பாடும் வச்சாங்க. அதுக்கப்புறம் குழம்பு எங்கிட்ட தம்பி பொறுப்பா குழம்பு ஊத்துறேன்னாரு. ஆனா அப்பள மட்டும் இல்லைன்னா போர்க்கிழமை நடந்துட்டேன். சரிப்பா வைக்கிறேன்ட்டு அது கூட ஊறுகாய் வச்சாங்க. சாம்பாரோட சாப்பாடை குழப்பி அடிக்கும்போது டேஸ்ட் உண்மையிலே வேற லெவல் இருந்துச்சு. அப்புறம் அவங்க வச்ச பொரியல் சாப்பிட்டு பார்க்கும்போது தான் மனசு கொஞ்சம் கஷ்டமாயிடுச்சு. உப்பு மட்டும் கொஞ்சம் ஓவரா போயிடுச்சு. அவ்வளவுதான். அதுக்கப்புறம் நம்ம ஃப்ரெண்ட் பார்த்தீங்கன்னா பிரியாணி வாங்கியிருந்தாரு. அதை சாப்பிட்றதுக்கு எப்படி தம்பி நல்லா பண்ணிட்டாரு. இந்த ஒரு பிளேட் பிரியாணி பார்த்தீங்கன்னா 100 ரூபாய். நம்ம சாப்பிட்ட மீல்ஸோட காசு பார்த்தீங்கன்னா 90 ரூபாய். அது மட்டும் இல்லாம நான் ஒரு பெரிய ஆச்சரியமா இருக்கு சொன்ன பார்த்தீங்கன்னா அதே நான் இப்ப சொல்றேன். வீடியோ பார்க்குற யார் ஏற்காடு போங்கன்னா தயவு செய்து மதியானத்துல மட்டும் இந்த ஹோட்டலுக்கு போயிடாதீங்க. ஏன்னா மதியான நேரத்தில் உங்கள்கிட்ட மீல்ஸும் அப்புறம் சிக்கன் பிரியாணி மட்டும் தான் கிடைக்கும். ஆனா எனக்கு ஒரு சந்தேகமா இருக்கு. என் பக்கத்தில் உட்காந்து மட்டும் கொத்து பரோட்டா கொடுத்தாங்க. நம்ம பரோட்டா கேட்டா பரோட்டா இல்லன்ட்டாங்க. அது என்ன விஷயம் தெரியல. நீங்க இந்த கடையில் சாப்பிட்டுன்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிட்டு போங்க.